கர்த்தர் குடும்பத்தை ஏற்படுத்தினார், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், சந்ததியை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. வேதத்துல அநேக ஆசீர்வாதமான குடும்பங்களை நம்ம வாசிக்க முடியும். ஆமென். ஆதி தகப்பன் யாரு? ஆபிரகாம், சாராள். அவங்க ஒரு ஆசீர்வாதமான குடும்பம். ஆண்டவர் அவங்க அவர் சந்ததிக்குள் முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படுமா, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அதே மாதிரி ஈசாக்கு, ரெபேக்காள். ஆமென். அப்படி சொல்லலாம், நிறைய குடும்பங்களை சொல்லிக்கிட்டே வரலாம். புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா ஆக்கிலா, பிரிஸ்கிலா, ஊழியத்துக்கு ரொம்ப உதவியா இருந்த ஒரு குடும்பம். பவுல் அந்த குடும்பத்தை பற்றி சாட்சி சொல்லும்போது, எனக்காக அவங்க தங்களுடைய கழுத்தையும் ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லணும். அப்படி ஊழியத்துக்கு ஆசீர்வாதமான இருந்த குடும்பங்கள். அப்படி பல குடும்பங்களை பற்றி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம கொஞ்ச நேரம் கொர்நேலியு அப்படிங்கிற ஒரு மனிதனை குறித்து, அவன் குடும்பத்தை குறித்து நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போறோம். அப்படிப்பட்ட குடும்பங்களாய் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதுக்கு ஆதாரமாய் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திறந்து வச்சுடுங்க. பைபிள் கொண்டு வந்தவங்க, பைபிள் இல்லாதவங்களாம் கண்டிப்பா ஒரு பைபிளோட வாங்க. சபைக்கு வரும்போது எப்படி வரணும்? ஆமா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த பழமொழி ஞாபகம் வருது? வரலையோ? எங்கேயோ போனானா, எதுவும் இல்லாம போனானா, கத்தி இல்லாம போனானா, அப்படி இருக்க கூடாது. சபைக்கு வர்ற எல்லாரும், ஈவன் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பைபிளை வாங்கி கொடுத்து அதையும் தூக்கிட்டு வர சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இப்ப எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 1 43. நம்ம இப்போ 48 வசனம் இருக்குது. நீங்க எடுத்து வச்சிடுங்க. நான் சொல்ற வசனத்தை மட்டும் நீங்க வாசித்தா போதும். ஏன்னா நமக்கு நேரம் அவ்வளவு தூரம் தான் இருக்குது. நல்லா கவனிங்க. அதுல 1ஆவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இத்தாலியா பட்டாளம் எனப்படும் பட்டாளத்துல, பட்டாளம் அப்படிங்கிறது லீஜியன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல 60 ஒரு நூற்றுக்கு அதிபதியின் கீழே 100 பேர் அப்படின்னு சொல்லி 60 பேர் இருப்பாங்க. 60 பட்டாளம் இருக்குமா. அதுல ஒரு பட்டாளத்துக்குரியவன் தான் யாரு? கொர்நேலியு. அப்போ ஒரு நூற்றுக்கு அதிபதி, அவன் கீழே 100 பேர் இருக்கிறாங்க. அவன் எங்க இருந்தானா? செசரியா பட்டணத்துல இருந்தானா. அவன் ஆண்டவரை அறியாதவன். அவன் ஒரு யூதன் அல்ல, அவன் ரோமன் பிரஜாதியான். ஆண்டவரை அறியாதவன். ஆனா அவனுக்குள்ள ஆண்டவரை குறித்த ஒரு பாரம் இருந்திருக்கு. அது எப்படி உண்டாச்சுன்னு தெரியாது. கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களை தெரிந்து கொள்றாரு இல்லையா? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கு என்று தெரிந்து கொள்றாரு மாதிரி அவனுக்குள்ள அந்த பாரம் இருக்குது. அவன் பெரிய அதிபதி, பெரிய செல்வந்தன் அப்படி இருக்குது. இந்த ஊர்ல சிலவங்க சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்க? கஷ்டப்பட்டுட்டா அதனால சபைக்கு போறான். இல்ல, நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு காலத்துல இந்த சபையை குறித்தோட நிறைய பேர் அப்படி சொன்னாங்க. இது கஷ்டப்பட்டவங்க வர்ற சபை. ஊர்ல கஷ்டப்பட்டவங்களுக்கு தெரியும், ஆதி காலத்துல வந்தவங்களுக்கு தெரியும். இது கஷ்டப்பட்டவங்களுக்கு போற சபை. நாங்கெல்லாம் இங்க போக மாட்டோம், நாங்களாம் அங்க போவோம் இங்க போவோம் போயிட்டு இருந்தேன். ஸ்தோத்திரம். கஷ்டப்பட்டதுனால சபைக்கு போறோம் அப்படி இல்லை. வேதத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க கூட ஆண்டவருடைய சீசனா இருந்திருக்கிறாங்க. நிக்கோதேமும் கர்த்தருக்கு கல்லறையை கொடுத்தானே, ஆமென். அவன் பெரிய பணக்காரன், அரசாங்கத்துல பெரிய அதிகாரிகளா இருந்தவங்க. ஏழைக்கும் தேவை, பணக்காரனுக்கும் தேவை இயேசு. எல்லாருக்கும் தேவை, பிறந்த எல்லா மனுஷனுக்கும் தேவை இயேசு. ஏன்னா இயேசு ஒருவர் தான் ஜீவன் உள்ள தேவன். அவர் ஒருவர் தான் ஜீவனை கொடுத்த தேவன். அவர் தான் ஜீவனை தருகிற தேவன். குமாரன் உடையவனே ஜீவனை உடையவன். குமாரனாகிய இயேசு இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அவன் நடமாடலாம், செத்த பணம் நடமாடுற மாதிரி நடமாடலாம். உண்மையான ஜீவன் அவன் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க முடியாது. அந்த கொர்நேலியுக்குள்ள அந்த வாஞ்சை இருந்திருக்கு. 2வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஒரு கொர்நேலியு அவன் ஒரு இத்தாலியன், அவன் ரோமன், ஆண்டவரை அறியாதவன். ஆனா அவனுக்குள்ள கர்த்தருடைய கிரியை அங்க இருக்குது. ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டானோ என்னமோ தெரியல, அந்த நாட்கள்ல எல்லாரும் பல தெய்வங்களை வழங்கி கொண்டிருப்பாங்க. பணத்துக்கு, நம்ம ஊர்லயும் அப்படிதானே வழங்குறாங்க. பணத்துக்குன்னா ஒரு தெய்வம், படிப்புக்குன்னா ஒரு தெய்வம், அப்புறம் என்னது பாதுகாப்புக்கு ஒரு தெய்வம், அப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தவன் தான் கொர்நேலியு. ஆனா அவன் எப்படி இருந்தான்னா, அவன் தேவ பக்தி உள்ளவன். கரவைத்தால நீங்க சொல்லுங்க. ஆமென். அவனுக்குள்ள தேவ பக்தி இருந்திருக்கு. அவன் யெகோவா தேவனை இல்ல இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டிருக்கிறான்.
ஒருவேளை சுவிசேஷத்தை அறிவித்தவன் சீடர்கள் மூலமா கேள்விப்பட்டானா, எப்படி கேள்விப்பட்டான்னு தெரியல, அதை குறித்து சொல்லலை. அவன் ஆண்டவரை அறிந்திருக்கிறான். ஆண்டவரை அறிந்தவன் எப்படி இருந்திருக்கான்னா, தேவ பக்தி உள்ளவனா இருந்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவன் மாத்திரம் அல்ல, அதை விட மேலானது என்னது, தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்திருந்தவன். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். ஒரு மனிதன் தேவ பக்தி உள்ளவனா இருந்தா, ஒரு மனுஷி தேவ பக்தி உள்ளவனா இருந்தா, அந்த வீடு முழுவதும் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயப்படுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அருமையான பெற்றோரே, அருமையான தாயே, தகப்பனே, நீங்க தேவனுக்கு பயப்படுகிற வச்சு உங்க பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை வாழ்றாங்களா? உங்க விசுவாசம், உங்க பயபக்தி உங்க பிள்ளைகளை பாதிச்சிருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் பாருங்க, அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடு கூட, ஆமென், வீட்டுல இருந்த எல்லாரோடு கூட, எல்லா பிள்ளைகள் இருந்திருக்கலாம், வேலைக்காரர்கள் இருந்திருக்கலாம், எல்லாரும் இருந்திருக்கலாம், வீட்டார் அனைவரோடு கூட அவன் எப்படி இருந்தானா, தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான், தேவனுக்கு பிரியமானதை செய்து வாழ்ந்தான். ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஸ்தோத்திரம். ஒரு மனிதன், ஒரு மனுஷி உண்மையா இயேசுவை பின்பற்றும் போது முழு குடும்பமும் பின்பற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, சிறைச்சாலைக்காரன் அப்போஸ்தலர் நடவடிக்கை 16ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. சிறைச்சாலைக்காரன்ட்ட பவுல் என்ன சொல்றாரு, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய திட்டம். ஒருவேளை உங்க வீட்டுல இன்னைக்கு நீ உங்களை மட்டும் ஆண்டவர் தெரிந்திருக்கலாம், உங்களை மட்டும் அழைச்சி கொண்டு வந்திருக்கலாம். உங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும், உங்க குடும்பம் முழுவதும் ஆண்டவரை சேவிக்கிற குடும்பமா இருக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய விருப்பம். ஏதோ நான் ஆண்டவரை தேடுறேன், எனக்கு நல்ல சுகத்தை தரார் அப்படின்னு இல்லை. என் மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் ரட்சிக்கப்படணும். ஏன் ரட்சிப்புனா என்ன நினைக்கிறீங்க? அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரட்சிப்புனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு தலைவலி போகுது, ஒரு வீடு வாங்க உதவி செய்யறோம், ஒரு கார் வாங்க, இது இல்ல. நித்தியன்னு ஒண்ணு இருக்குது, மறந்துடாதுங்க. அல்லேலூயா. நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு ஒரு நாள் இருக்குது. அந்த நாளை சந்திக்க, அதுக்கு முன்னால இயேசுடைய வருகையில காணப்பட குடும்பமாய் போகணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நோவாவை எப்படி கேட்டாரா, அந்த காலத்துல இந்த மனுஷனுக்குள்ள நோவாவை நீதிமானாய் கண்டாராம். நீதிமானாய் கண்ட ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், நீயும் அவன் வீட்டாரும் பிரவேசிங்கள், வேலைக்குள்ள போங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏன்னா அழிவுல இருந்து நீ மட்டும் காக்கப்பட்டா போதாது, உன் மனைவி காக்கப்படணும், உன் பிள்ளைகள் காக்கப்படணும், உன் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். ஆமென். நித்திய அழிவுல இருந்து நம்முடைய குடும்பம் முழுவதும் காக்கப்படணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த மனிதனை பாருங்க, கொர்நேலியை பாருங்க, ஆண்டவர் அறியாதவன், தெரியாதவன். அவன் ஞானஸ்நானம் எடுக்கல, அவர் ரட்சிக்கப்படல, அந்த காலத்துல ஒரு சபைக்கு போகல, எந்த பாஸ்டரும் அவனுக்கு உபதேசம் பண்ணல. ஆனா அவனுக்குள்ள இருந்த ஒரு வாஞ்சை, இவர் தான் மெய்யான தேவன், இவரை நான் இன்னும் அறிந்து கொள்ளணும். அதனால நம்ம வீட்டார் அனைவரும் எப்படி இருக்கணுமா, தேவனுக்கு பயந்தவனுமா இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை யோசித்து பாருங்க. அடுத்தது அவன் என்ன பண்ணானா, ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்தான். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைன்னா, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைன்னா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பான், ஏதாவது ஒரு உதவி செய்வான். எல்லாவற்றுக்கும் மேலான உதவி என்னது? ஒருத்தருக்கு இயேசுவை கொடுக்கிறது தான். இயேசு எனக்கு யாரோ கொடுத்தாங்க, உங்களுக்கு யாரோ கொடுத்தாங்க, அதனால நீங்க பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. ஆமென்ங்கிறவங்களாம் ஒரு நல்ல நிலையை சொல்லுங்க. அந்த இயேசுவை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் தேவனை நோக்கி. நான் யோசித்து பார்த்தேன், அந்த வேர்டெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்னு போடல, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தானு. அவன் யாரு சொல்லுங்க? அவன் யாரா இருந்தான்? 100க்கு அதிபதி, 100 பேரை வச்சு வேலை பார்க்கிறவன். அவன் நம்ம சபையில அப்படிப்பட்டவங்க யாராவது இருக்கீங்களா? சீக்கிரம் கத்துறவங்க தொழிலெல்லாம் ஆசீர்வதித்து அப்படி பெருகு பண்ணட்டும். ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். அப்போ அவனுக்கு நம்ம ஒரு பாஸ்டிங் ப்ரேயருக்கு வாங்க, இல்லை ஒரு ஜெபத்துக்கு வாங்க, இல்லை ஜூம் மீட்டிங் வா தம்பி அப்படின்னா நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. 100 பேர் அவன் கீழே வேலை பார்க்கறவன். அது எப்படிப்பட்ட வேலை? மிலிட்ரி வேலை. அவன் அப்போ கரெக்டாக அந்த டைம்ல அதெல்லாம் செய்யணும். அதை செய்யறானா நீ பார்க்கணும். ஆனா அவன் குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், எப்பொழுதும் தேவனை நோக்கி. ஆமா, அதைத்தான் பவுல் கூட எழுதுறாரு, இடைவிடாமல். ஆமா, அதுக்கு நேரம்லாம் கிடையாது. எப்பவும் நானும் ஆண்டவரும் தொடர்புலயே இருக்கலாம். ஆமா, என் எண்ணம் எப்பவும் அவரை பற்றினதா இருக்கலாம்.
எங்க போனாலும், பஸ்ல போனாலும், வண்டியில போனாலும், வீட்டுல இருந்தாலும், எதுக்காக இருந்தாலும் சரி, ஆவியானவர் இருந்தாருன்னா அப்படி உணர்வை தந்துகிட்டே இருப்பார். அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு குடும்பம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கொர்நேலியு கூட எப்படிப்பட்ட குடும்பம்? தேவனுக்கு பயந்த குடும்பம். ஆமென். வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்த குடும்பம். அது மாத்திரமல்ல, தானம் தர்மங்களை செய்த குடும்பம். அவனுக்கு அது ஒரு ஜெபிக்கிற ஒரு குடும்பம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்துவ குடும்பத்துக்கு உண்மையான அடையாளம் நீங்க பாத்தீங்கன்னா, அது கிறிஸ்துவ குடும்பம் கிறிஸ்துவை கனம் பண்ணும். கிறிஸ்துவை கனம் பண்றதுன்னா என்னது? இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ கனம் பண்ண தான் வந்திருக்கோம். சபையாய் கூடி ஆராதிக்க தான் வந்திருக்கோம். அவரை கனம் பண்றது. உங்க வீட்டுல கூடி ஜெபிக்கிறீங்களா? ஆராதிக்கிறீங்களா? ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஒரு வேதம் வாசிக்கிறீங்களா? அதான் கிறிஸ்தவ குடும்பம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது தான், அந்த குடும்பத்துல இந்த பழக்கம் இருக்கும்போது தான் பிள்ளைகள் இயேசுவை பற்றின சத்தியத்துல வளருவாங்க. பிள்ளைகள் விசுவாசத்துல வளருவாங்க. அநேகர், நீ போன வாரம் கூட ஒரு சகோதரி சொன்னார், என் பையன் சபைக்கே வரமாட்டேங்கான் பாஸ்டர். ஆமென். அநேகர் சொல்ற காரியம் இது. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம குடும்பத்துல இந்த காரியங்கள்லாம் காணப்படணும். ஆமென். தேவனுக்கு பயந்தவங்க வீட்டார் அனைவரும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவங்க. அல்லேலூயா. அவன் ஜெபத்துக்கு முதலிடம் கொடுத்தான். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அவங்க வீட்டுக்கு யாரும் வந்தாங்களாம்? தேவதூதனே வந்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானும் என் மனைவி பிள்ளையோடு ஜெபிக்கும் போது என் வீட்டுக்கு இயேசு வருவார், என் வீட்டுக்கு தேவதூதன் வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த விசுவாசம் இருந்தா நம்ம கண்டிப்பா ஜெபம் பண்ணுவோம். நம்ம மனைவி பிள்ளைகளோடு உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் அப்படிதான் செய்வார். எப்பொழுதும் இடைவிடாமல் காலை மாலை ஆண்டவர் நோக்கி குடும்பமா பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துல கடந்து வருகிறார். அவர் வந்துட்டாருனாலே போதும், எல்லா குறைகளும் என்ன ஆயிரும்? நிறைவாக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். ஜெபத்துக்கு உங்க வீட்டுல முக்கியத்துவம் கொடுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் ஜெபித்த ஜெபம் என்ன பண்ணுது? பரலோகம் பார்க்குது. அதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபிக்கிறோங்கும் போது தனியா உட்காந்து ஜெபிக்கிறேன், தனியா உட்காந்து அழுகுறேன், என் வேதனை நினைச்சு அழுகுறேன் அப்படின்னு இருக்கும்போது நீங்க நல்லா நினைக்கணும், உங்களை உலகம் பார்க்காம இருக்கலாம், உங்க குடும்பத்துல யாரும் பார்க்காம இருக்கலாம், ஆனா பரலோகம் பார்க்குது. தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் 3வது வசனத்தை வாசிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரம். 9ஆம் மணி நேரம் யூதர்களுடைய ஜெப நேரம். தெரியுமா? ஒரு வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். யாரும் சொல்றீங்க? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் மணி நேரத்துல பேதுரு யோவானும் ஜெபாலயத்துக்கு ஜெபிக்க போனாங்க. அந்த ஜெப நேரத்துல இவங்களும் ஜெபிச்சிருக்கிறாங்க. அவன் ஒரு ரோமனா இருந்தா கூட யூதருடைய வழக்கத்தின்படி தேவனை தேடுகிறவனா இருந்திருக்கிறான். 9ஆம் மணி நேரத்துல அவன் ஜெபிக்கும் போது தேவதூதன் வரலாம். எப்போ உங்க வீட்டுக்கு தேவதூதன் வருவார்? எப்போ உங்க வீட்டுல இயேசு இருப்பாருன்னா, நீங்க ஆண்டவரை நோக்கி, வாங்க இயேசுவே, என் குடும்பத்தை பாருங்க இயேசுவே, என் பிள்ளைகளை பாருங்க இயேசுவே, என் தேவைகளை பாருங்க இயேசுவே, என் பலவீனங்களை பாருங்க இயேசுவே, எங்க போராட்டத்தை பாருங்க இயேசுவேன்னு கூடும்போது ஜெபிக்கிற எல்லாருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் என்ன பண்றாரா? சமீபமா இருக்கிறார். உங்க வீட்டுல ஜெபம் இருக்குதா? உங்க வீட்டுல ஜெபம் இருக்குதா? கொர்நேலியு வீட்டுல ஜெபம் இருந்துச்சு. தேவதூதர்கள் வராங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. குடும்பம் ஜெபிக்கும் போதுதான் குடும்பத்துல பயம் நீங்கி விசுவாசம் வரும். பயந்துகிட்டே இருப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. அழுதுகிட்டே இருப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ஆனா எந்த குடும்பம் ஜெபிக்குதோ அந்த குடும்பத்துக்கு பயம் இருக்காது, விசுவாசம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. பிரச்சனை, பாடு, உபத்திரம் வரும்போது தேவனுக்கு முன்பாக மனைவி பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து தெரிவிச்சு பாருங்க, அந்த பாடு வேதனை எல்லாம் மாறி உங்க உள்ளத்துல தெய்வீக சமாதானம் உண்டாகும். ஆமென். மாத்திரமல்ல, நம்முடைய உறவுகள் பலப்படும். நம்ம பிள்ளைகள் பெற்றோருக்காக ஜெபிப்பாங்க. சின்ன பிள்ளையா இருந்தா கூட ஜெபிக்க சொல்லுங்க. சின்ன பிள்ளையா இருந்தா கூட ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. அந்த விசுவாசத்திலேயே அந்த பிள்ளைகள் வளருவாங்க. பிள்ளைகள் பெற்றோருக்காக ஜெபிப்பாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்ல, அவன் தேவதூதன் என்ன சொல்றான்? நீ என்ன செய்யணும்னு சொல்றான். அப்போ தெய்வீக வழி நடத்துதல். எந்த குடும்பம் ஜெபிக்குதோ அந்த குடும்பத்துக்கு தெய்வீக வழி நடத்துதல் உண்டாகும். பெண்ணி சொன்ன மாதிரி எங்க படிக்கணும், எந்த கோர்ஸ் படிக்கணும், எப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணணும், எந்த தொழிலை செய்யணும், வேலையில எப்படி நடந்து கொள்ளணும், அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக வழிநடத்தல் வரணும்னா நீங்க குடும்பமா ஜெபிங்க. இனி இது வரைக்கும் ஜெபிக்கட்டா கூட இனிமையாவது ஜெபிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துல காணப்படும். கொர்நேலியுடைய குடும்பம்
தேவ பக்தியுள்ள குடும்பம், வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்த குடும்பம், எப்பொழுதும் ஜெபிக்கிற குடும்பம், தான தர்மங்களை செய்து கொண்டிருந்த ஜெபம் செய்து கொண்டிருந்த ஒரு குடும்பம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் பாருங்க, அந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். அது நான் விலைக்கு சொன்னா நேரம் இருக்க. பேதுருட்ட போய் சொல்லி தேவதூதன் வந்து சொல்றார். உடனே அவர் கீழ்ப்படுகிறார். அவர் யாரு? கொர்நேலியு நூற்றுக்கு அதிபதி. ஒரு பேதுரு வீட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே எங்கேயோ இருக்கிறான், அங்க போய் கூட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே கீழ்ப்படுகிறார். ஆட்கள் அனுப்புறார். ஆண்டவர் பேதுருக்கும் அதை குறித்த ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். பேதுரு எங்க வர்றாரு? கொர்நேலியு வீட்டுக்கு வர்றாரு. வரும்போது நடந்த ஒரு காரியத்தை வாசிங்க. 24, 25 வருஷம் வாசிங்க. பாருங்க, அதுக்கு முன்னால தேவதூதன் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த மாதிரி சீமோன் யோப்பா பட்டணத்துல இருக்கிறான், அங்க ஆள் அனுப்பி அவனை வரவல, அவனை வந்தா நீ செய்ய வேண்டியதை அவர் உனக்கு சொல்லுவான் அப்படின்னு சொன்ன உடனே கீழ்ப்படிந்து அனுப்புறான். பேதுருக்கும் ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே, வீட்டுக்கு தேவ மனிதன் வராதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டுல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வீட்டு கூட்டம் மாதிரி. ஆமா, ஆண்டவர் பேதுரு மூலமாய் தேவன் இந்த வீட்டுக்கு குறித்து சொல்ல போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன பண்ணிருக்கிறான்னா, கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்தான். ஆமென், ஸ்தோத்திரம். இப்படி எங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு செய்தியை சொல்றதுக்காக ஒரு தேவன் மனிதன் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரா, உறவின் முறையாரையும் விசேஷித்த சிநேகிதரையும் கூப்பிட்டு வச்சிருந்தான். நான் சில வீட்டுகளில் ஜெபிக்க, நம்ம வீட்டு கூட்டம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா சிஸ்டர் மட்டும் இருப்பாங்க, இல்லைன்னா பிரதர் மட்டும் இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் எங்கேயா காணுமே. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. சிலவங்க வீடுகள் இருக்குது, தெரிஞ்சவங்களெல்லாம் வீட்டு கூட்டம் நடத்தும் போது அழைச்சி வச்சிருப்பாங்க செலவுக்கு வீடுக்கு. ஆமென். கொர்நேலியுக்குள்ள அந்த பாரம் இருந்திருக்கு. ஏன்னா தேவனை குறித்து அறியாதவன் தான். ஆனா தேவனுடைய ரட்சிப்பை நான் கேள்விப்பட போறேன். நான் மட்டும் கேள்விப்பட்ட போதாது, என்ன பண்ணியிருக்கிறான், உறவின் முறையெல்லாம். உறவின் முறைன்னா என்ன சொல்லலாம்? அக்கா, அண்ணன், தம்பி, நாத்தனாரு, அப்புறம் யாராவது சொல்லுங்களேன். உறவின் முறையெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ? ஸ்தோத்திரம். ஆமா, சித்தா, பெத்தா, பெரியா எல்லாரையும் கூட்டு வச்சிருக்கிறான். அவனுக்குள்ள அந்த தாகம், அந்தக்குள்ள பாரம். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி இருந்திருக்கிறான் அவனுக்கு. ஏன்னா ஆண்டவர் வந்து அவருடைய வார்த்தையை சொல்ல போறாரு அப்படின்னு வந்திருக்கிறான். இப்ப பாருங்க, இன்னொரு காரியம், இதுல ஒரு லெசன் நம்ம படிக்கணும். 25வது வசனத்தை வாசிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். பேதுரு போறான உடனே அவன் ஓடி போய் என்ன பண்றான், பேதுருடைய காலில் விழுறான். விழுந்த உடனே பேதுரு என்ன பண்றாரு, நானும் ஒரு மனுஷன் தான், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனாலயோ இல்லை நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறதுனாலயோ எனக்கு ஒண்ணுமே கனம் கிடையாது. கனம் எல்லாம் ஆண்டவருக்கு தான். எந்த ஒரு காரியத்திலையும், நம்ம செய்யற காரியத்துல, நம்ம ஊழியம் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு சுவிசேஷத்தை அறிவித்தாலும் சரி, மகிமையை எல்லா காரியத்திலும் என்ன பண்ணணும், அவருக்கு தான் கொடுக்கணும். அதை குறித்த ஒரு போஸ்டிங் கூட நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தேன். ஸ்தோத்திரம். மகிமை அவருக்கு தான். நம்ம சாதாரண ஆளு தான், நமக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த உணர்வோடு கூட தான் நம்ம எப்பவுமே ஊழியம் பண்ணணும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். மகிமையை நம்ம எடுத்துக்கூடாது, மகிமைக்கு கர்த்தருக்கு தான் செலுத்தணும். அல்லேலூயா. அவன் அப்படி செலுத்தி பின்னால அவன் ஒரு பெரிய பிரசங்கமே பண்றான். 29வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ஆமா. அப்போ உடனே எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னு பேதுரு கேட்கிறார். பேதுரு கேட்ட உடனே அவன் அந்த தரிசனத்தை அவன் சொல்றான். சொன்ன பிறகு பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் முதல்ல ஆரம்பிக்கிற காரியம், தேவன் பட்சம் அல்லவர் அல்ல என்றும், எந்த ஜனத்தின் ஆகிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய். ஆமா, அது வரைக்கும் அவனுக்கு அந்த அறிவு இல்லை. பேதுரு அது வரைக்கும் யாருக்கு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு,
யூதர்களுக்கு தான், யூதர்கள் வீட்டுக்கு தான் போவார், புரஜாதியான் வீட்டுக்கு போக மாட்டார். அப்படிதான் இருந்தார். ஏன்னா யூதர்கள் அப்படி ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க. விருத்தர் சேதனம் இல்லாதவங்களுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க. அப்படிதான் போயிட்டு இருந்தார். ஆனா ஆண்டவர் முதல்ல பேதுருடைய கண்ணை திறந்து இப்ப அவர் என்ன சொல்றாரு? தேவன் பட்சபாதம் உள்ளவர். ஆமே. எல்லா மனுஷனுக்கும் இயேசு தேவன், எல்லா மனுஷனுக்கும் இயேசு தேவன். அவன் எந்த ஜாதியானோ, எந்த மொழி பேசுறானோ, எந்த நாட்டை சேர்ந்தவனோ, கருப்பனோ சிவப்பனோ வெள்ளையனோ, இல்லைன்னா நம்ம சொல்ற மாதிரி கோதுமை நிறத்துல உள்ளவனோ, எவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு இயேசு தேவை. அல்லேலூயா. அவனை இயேசு நேசிக்கிறார், அவனுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை அவன் தான் முதல்ல சொல்றான். ஆண்டவருடைய கிருபை சொல்றான். ஆண்டவர் எப்படி இயேசு உலகத்துக்கு வந்தார், பாடுபட்டார், நன்மை செய்கிறவரை சுற்றி தீர்ந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை சொல்லிட்டு வரும்போது நீங்க வாசிங்க 42வது வசனத்தை வாசிங்க. ஆமென். பேதுருக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம் என்னன்னா, அவன் சொல்றான், அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. ஆமென். இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். சுவிசேஷத்துல முக்கியமான காரியம் இதுதான். இயேசு வரப்போகிறார், நியாயாதிபதியா வரப்போகிறார். அவரை விசுவாசிக்கிற விசுவாசியாமல் இருக்கிற எல்லாரையும் என்ன பண்றார்? நியாய தீர்க்க போகிறார். விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றார்? சபையை எடுத்துக்கொள்ள ரகசிய வரிகளை வரப்போகிறார். அல்லேலூயா. 43வது வசனத்தை வாசிங்க. ஆமென். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினால என்ன பண்ணுவானா? பாவ மன்னிப்பை பெறுவான். பாவ மன்னிப்பை பெறுறவன் நித்திய ஜீவனை பெறுவான். அல்லேலூயா. அவன் இதைத்தான் அவர் பிரசங்கம் பண்ணார். அங்க போய் நின்றுக்கிட்டு உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நீ இப்போ யாரா இருக்கிற, 100க்கு அதிபதியா இருக்கிற, சீக்கிரத்துல நீ தேசாதிபதியாய் மாறிடுவா, அப்படின்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லல, அப்படிலாம் சொல்லல. வேத சத்தியம் சுவிசேஷங்கிறது இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஜனங்கள் கேட்டாலும் கேட்கட்டாலும் இதுதான் சொல்லணும். சீக்கிரமாக வரப்போகிறார், நியாயாதிபதியாக வரப்போகிறார். இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்பட போகிறது. நித்திய அழிவு, நித்திய ராஜ்யம் ஒன்று இருக்குது. நீங்க எதை தெரிந்து கொள்ள போறீங்க? நித்தியத்தையா அழிவையா அப்படின்னு சொல்றதான் சுவிசேஷம். இதைத்தான் அவர் சொன்னார். இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் கேட்டா, அவன் குடும்பத்தார் கேட்டாங்க, அப்புறம் யாரு, அவன் உறவின் முறையார் கேட்டாங்க, அவரோட விசேஷித்த நண்பர்கள் கேட்டாங்க. கேட்க 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 அவங்களுக்குள்ள ஆவியான ஒரு கிரியை செய்தாராம். அப்போ அவங்க எவ்வளவு ஆர்வமா கேட்டிருப்பாங்க. நான் சொல்றதை எத்தனை பேர் ஆர்வமா கேட்டீங்க? மற்றவங்க எல்லாம் ஆமேன்னு சொல்ல மாட்டேன்ட்டீங்க, பார்த்தீங்களா? மற்றவங்களாம் வேற ஏதாவது பாஸ்டர் இப்போ டைம் ஆகி போச்சு, சீக்கிரமா முடிச்சிடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அவங்க ஆர்வமா கேட்டாங்களே. அந்த குடும்பம், நான் சொல்றேன், கொர்நேலியுடைய குடும்பம் வேதத்தின் மேல பசிதாகம் உள்ள ஒரு குடும்பம். அல்லேலூயா. ஆமென். முதல்ல சொன்ன தேவ பக்தியுள்ள குடும்பம், வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்த குடும்பம், ஜெபத்துல தரித்திருக்கிற குடும்பம். ஆமென். எல்லாரும் வசனத்தை ஏற்றுக்கொள்ற குடும்பம், ஊழியக்காரனை கனம் பண்ணுகிற ஒரு குடும்பம். அல்லேலூயா. அந்த குடும்பம் தான் முதல்ல யூதர் அல்லாத பிரஜாதியான குடும்பத்துல ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம். கொர்நேலியை பற்றி நிறைய காரியங்கள் வேதத்துல இல்லை. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்திலையும் 11ஆம் அதிகாரத்துல மாத்திரம்தான் இருக்குது. ஆனா யூதர்கள் அல்லாத குடும்பம், ரட்சிக்கப்பட்ட குடும்பம் அவனுடைய குடும்பம். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே பிரஜாதிகள் தான், யூதர்கள் அல்ல. காணியாட்சிக்கு புறம்பா இருந்தவங்க. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ஆமென். அப்போ நமக்குள்ள ஒரு உணர்வு வேணும், என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். என் வீட்டார் அனைவரோடு கூட உட்கார்ந்து ஜெபம் பண்ணானோ, வீட்டார் அனைவரோடு கூட தேவ பக்தி உள்ளவனா இருந்தானோ, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்தானோ, அப்படி நம்ம குடும்பம் இருக்கணும். ஆமென். நம்முடைய குடும்பம் இருக்கணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சித்தம் அதுதான். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சா? 44வது வசனத்தை வாசிங்க. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவருக்கு இறங்கினார். அல்லேலூயா. யாவர் மேலும் இறங்கினார்னா என்னைக்கு இறங்கினார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல 120 பேர் மேலும் இறங்கின அதே ஆவியானவர் அந்த வீட்டுக்குள்ள இறங்கிட்டார். அப்போ இந்த வீடு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். ஆவியானவர் உங்க வீட்டுக்குள்ள இறங்கினார்னா, நான் சொல்றேன், கெட்ட கெட்ட சொப்பனம் உனக்கு வராதுமா. ஆவியானவர் அசைவாடுற இடமா உங்க வீடு இருந்துச்சுன்னா, மந்திரவாதமோ புள்ளி சூனியமோ உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது.
ஆமென். சத்துரு உள்ள நுழையவே முடியாது. ஆவியானவர் அசைவாடுகிற இடமாய் நம்முடைய குடும்பமா இருக்கணும். ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற குடும்பமா இருக்கணும். எப்போ நம்ம வேதத்தை விசுவாசிக்கிறோமோ, வேதத்தை தியானிக்கிறோமோ, அப்போ ஆவியானவர் நம்முடைய குடும்பங்கள்ல அசைவாடுகிறார். அல்லேலூயா. கணவனும் மனைவியும் அந்நிய பாஷைகளை பேசி செவிக்கிற ஒரு குடும்பமா இருந்தோம்னா எந்த எதிர்வல்லமையும், ஆமென், எந்த சக்தியும் நம்முடைய குடும்பத்துல கிரியை செய்ய முடியவே முடியாது. ஆமென். நம்முடைய குடும்பத்துல நடக்காத காரியம் எல்லாம் நடக்கும். விசுவாசிக்கிறவங்க அற்புதங்கள் நடக்கும். உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்பட முடியாதுன்னு நினைக்கிறீங்களே, அந்த பிள்ளைகளை கர்த்தர் தொடுவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நடக்காதுன்னு சொல்றீங்களே, அந்த காரியத்தை எல்லாம் ஆவியானவர் செய்து முடிப்பார். வறண்ட நிலம் வயல்வெளியாய் மாறும். உங்க குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா தரித்திரங்களும், எல்லா போராட்டங்களும், எல்லா பிரச்சனைகளும் மாறும். எப்போ? ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, ஆவியானவர் இறங்கினபடினால கொர்நேலியு மாத்திரமல்ல, அவன் வீட்டார் மாத்திரமல்ல, அவனுடைய உறவின் முறையா, அல்லேலூயா, அவனுடைய விசேஷித்த நண்பர்கள் எல்லார் மேலேயும் ஆவியானவர் இறங்கினார். ஆமென். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு பாருங்க. 48வது வருஷம் 47 வாசிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, உடனே அவங்க எல்லாருமே, குடும்பம் முழுவதும், உறவின் முறையார் எல்லாரும், ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, இன்னும் விசேஷித்த நண்பர்கள் அனைவரும் அபிஷேகத்தை பெற்று ஞானஸ்நானத்தை பெற்றார்கள். அல்லேலூயா. அந்த குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமா இருந்திருக்கும் பாருங்க. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமான குடும்பம். அவன் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொர்நேலியு ஆசீர்வாதமா இருந்திருக்கான். அவன் குடும்பத்தார் ஆசீர்வாதமா இருந்திருக்கிறாங்க. ஆமென். விசேஷித்த நண்பர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. நம்முடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்குதா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள இருக்குதா? நம்ம ஜெபிக்கிற ஜெபம், நம்ம விசுவாச வாழ்க்கை, நம்ம வேதத்தை வாசிக்கிறது, நான் சபைக்கு போறது. நேற்று கூட சொன்னேன். ஒரு சிஸ்டர் போன வர ஆங்கிலம் சொன்னாங்க, நான் சபைக்கு போகணும்னா போக மாட்டேங்கிறான் பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சபைக்கு போகணும், இப்போ ஸ்கூலுக்கு போகணும்னா போறான் இல்லையா, சபைக்கு போகணும்னா நீங்க தான் கூட்டிட்டு வரணும், சபைக்கு அழைத்து கொண்டு வரணும். நீங்க வீட்டுல உட்காந்துட்டு பையனை மட்டும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா எப்படி வரும்? நீங்க தான் அழைத்து கொண்டு வரணும். வராத உங்க பிள்ளைகளை நீங்க தான் வருந்தி அழைத்து கொண்டு வரணும். ஆண்டவருடைய சமூகத்துல வாடான்னு சொல்லி நீங்க தான் பண்ணணும். உங்க விசுவாசம், உங்க ஜெபம், உங்க வேத வாசிப்பு உங்க பிள்ளைகள் மத்தியில மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு நான் சாட்சி. என் மனைவியுடைய ஜெபம் தான் என்ன இன்னைக்கு உங்க முன்னால நிப்பாட்டி வச்சிருக்குது. இல்லைன்னா அவங்க என் மனைவியும் ஜெபிக்காதவங்களா அப்படி இருந்தாங்கன்னா இன்னைக்கு நாங்களும் என் மனைவி இந்த இடத்துல வந்திருக்க மாட்டோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஒருவருடைய விசுவாசம், அதான் ஆண்டவர் சொல்றார், போதனையின்றி உங்கள் நல் நடக்கையினாலே அவர்களை, ஆமா, பாஸ்டர் ஜெபிக்கணும், பாஸ்டர் சொல்லணும் அப்படிலாம் இல்லை. உங்க நல் நடக்கையில நீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்தினா உன் பிள்ளைகள் அதை காணும், உங்க பிள்ளைகள் அதை கண்டுகொள்ளும். ஆமே. நம்ம தான் பிள்ளைகள் போட்டாலும் நான் தான் வந்துட்டேன் அப்படின்னு வரோமே, அப்படி இருக்கக்கூடாது. முழு குடும்பத்துக்கு ரட்சிப்பு தேவை. ஏன்? நியாயாதிபதி வரப்போகிறார். அன்னைக்கு கண்ணீர் பிடிச்சு பிரயோஜனம் இல்லை. என் பிள்ளை நரகத்துக்கு போறான்னு சொல்லி அன்னைக்கு நீங்க கவலைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. நியாய தீர்ப்பின் நாள்ல கிருபைக்கு அங்க இடமே இருக்காது. இன்றைக்கு தான் நமக்கு கொடுத்து தரணும். அல்லேலூயா. கொர்நேலியு வீடு குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டார். அந்த குடும்ப ஜெபத்திலேயே தாகமுள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்றவர் ஊற்றினார். அல்லேலூயா. ஒரு குடும்பம் மாத்திரமல்ல, அங்க இருந்த எல்லாரும் குடும்பமும் நிரப்பப்பட்டு எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்களும் அதை செய்யலாம். நீங்களும் அப்படி வாழணுமே. அதுக்கு என்ன தடை? ஜெபிக்க ஏதாவது தடையா? நமக்கு நேரம் இல்லைங்கிறோம். அவன் நூற்றுக்கு அதிபதி, 100 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறவங்க. அவனுக்கு இருந்துச்சு. நேரம் இல்லைன்னு இல்லை, மனசு இல்லை. அதனாலதான் நம்ம நிலைமை அப்படி இருக்குது. என் பிள்ளைக்கு ரட்சிக்கப்படணுங்கிற மனசு எனக்கு இருந்தா கண்ணீர் விடுவேன், புலம்புவேன், எப்படியாவது அப்படின்னு சொல்லி புலம்புவேன். ஆமென். ஏன்? எனக்கு அந்த மனசு இல்லை. நான் இந்த உலகத்தையே பார்க்கிறேன். என் பிள்ளை அப்படியாவது அப்படி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நான் இந்த உலகத்தையே பார்க்கிறேன். நித்தியத்தை நான் நினைக்கல. நான் நித்தியத்தை பணச்சா என் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுவேன், என் பிள்ளைகளுக்காக, என் சொந்தங்களுக்காக கண்ணீர் விடுவேன், ஆத்து மக்களுக்காக கண்ணீர் விடுவேன். அல்லேலூயா. ஆமென். ஏன் இல்லைன்னா அதான் காரணம். நான் இந்த உலகத்துக்காகவே வாழ்றேன், உலகத்தான் போலவே வாழ்றேன். ஆனா ஒரு வித்தியாசம், ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சைக்கு வந்துட்டு போறேன், அவன் சர்ச்சைக்கு வராம இருக்கிறான். அதான் வித்தியாசம். ஆமென். மற்றவங்க சொந்தக்காரன் சர்ச்சைக்கு வராம இருக்கிறான், நான் மட்டும் சர்ச்சைக்கு வந்துட்டு போறேன். அந்த ஒரு வித்தியாசம் தான். அதனாலதான் நமக்கு அவனுக்கு வித்தியாசத்தை வெளியில ஆண்டவர் காமிக்கல.
சர்ச்சுக்குள்ள வந்துட்டு போற வித்தியாசம் நம்ம மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையிலே அவரை சேவிக்கிறவருக்கும் அவரை கனம் பண்ணுறவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அவர் எனக்கு ஊழியம் செய்யறவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும், அதை நம்ம அனுபவிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல நீங்க அப்படி செய்யலாமே. உங்க முழு குடும்பம் ரட்சிக்கப்படணும், உங்க சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படணும், உங்க பக்கத்துல உள்ளவங்க ரட்சிக்கப்படணும். கூப்பிட்டு நீங்க சுவிசேஷத்தை சொல்லலாமே. எத்தனை பேர் உங்க வேதனையை சொல்றாங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்ததை சொல்லலாம். ஆண்டவர் தான் மெய்யான தேவன் சொல்லலாம். அவர் இல்லாம பரிகாரமே கிடையாதுன்னு சொல்லலாம். அவர் இல்லாம மோட்ச ராஜ்யம் பரலோக ராஜ்யம் இல்லைன்னு சொல்லலாமே. ஹல்லேலூயா. நீ சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு அப்படிலாம் சொல்ல மனசு இல்லைன்னு சொல்லலாம். அப்படி இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், நம்ம சபையில் அப்படி வஞ்ச உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்கள கூடுங்க. அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டு வச்சிருக்கும் போது அவங்கள கூடுங்க, அவங்கள சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஆமென். நித்தியத்தை குறித்த ஒரு எண்ணத்தோடு கூட வாழுங்க. நித்திய ராஜ்யம் உண்மையானது, சத்தியமானது. இந்த வேத வார்த்தையெல்லாம் சத்தியமானது. இந்த வார்த்தை பேசுகிற ஒரே முக்கியத்துவம், நித்திய ஜீவனை உனக்கு தருவேன். ஆமென். போன வாரம் சாயங்காலம் பின்னி பிரசங்கம் பண்ணாங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. கேட்காதவங்க அந்த செய்தியை கேளுங்க. ஒரு நாள் ஒரு உதாரணத்தை சொல்றேன்னா, நாளைக்கு ஒருத்தன் என் காலை வெட்டிடுவேன்னு சொல்றான். அது நல்லதா கெட்டதா? நேற்று போனவர் பின்னி கேட்டது. நாளைக்கு சொல்றான், பாஸ்டர் நீ அங்கே எங்கேயும் ஓடிட்டு இருக்க, உன் காலை வெட்டிடுவேன்னு சொல்றான். நல்லதா கெட்டதா? என்ன அப்படி மறைச்சு பாக்குறீங்க? பாஸ்டர் ரொம்ப சண்டைக்காரர் போல நிறைய பேர் காலால வெட்டிடுவோம் அப்படி பாக்குறீங்களா? நல்லதா கெட்டதா? கேட்டது. நாளைக்கு டாக்டர் சொல்றாரு, பாஸ்டர் உங்களுக்கு சுகர் ரொம்ப ஏறிட்டு புற ஓடிக்கிட்டே இருக்குது, அதனால ஒரு காலை எடுக்கணும்னு சொல்றாரு. அது நல்லதா கெட்டதா? சொல்லுங்க, நல்லதா கெட்டதா? சொல்லுங்களேன். நீ சொல்லனா நான் 2 மணி வரைக்கும் பேச மாட்டேன், ஆரம்பிச்சிருவேன். சொல்லுங்க. சுகர் ரொம்ப ஏறிட்டு ஒரு காலை எடுத்தாதான் முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன செய்வோம்? டாக்டர் சொல்லிட்டாரு காலை எடுக்குன்னு சொல்லிட்டாரு, அதனால காலை எடுத்துருவோம்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன் அப்படி எடுத்துருவோம்னு சொல்றோம்? சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்துல இருக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் உலகத்துல இருக்கணும். சரி, ஆனா ஆண்டவர் இயேசு சொன்னாரு, நித்தியத்துல நிரந்தரமா என் கூட இருக்க போறான்னு. அப்ப அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்படுகிறோமா? அந்த வார்த்தைக்கு நம்முடைய வார்த்தையை நம்ம அந்த ஜீவனை நமக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? நித்தியத்துல அவரோடு கூட. அதனால்தான் அந்த பிரசங்கத்துல சொல்லும்போது சொல்றாரு, ஒத்த கண்ணு உடையவனாய் நரகத்துக்கு போறதை பார்க்கலாம். சரி, 2 கண்ணு உடையவனா நரகத்துக்கு போறதை பார்க்கலாம். ஒத்த கண்ணு உடையவனாய் பரலோகத்துக்கு வர்றது முக்கியம். 2 கால் உடையவனாய் நரகத்துக்கு போறதை பார்க்கலாம். 1 கால் உடையவனாய். ஆமா, அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் கால் எடுக்க சொல்லல. அப்படி இருந்தாங்கன்னா நீங்க எப்படியோ, எனக்கு காலு கை கண்ணு ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு இல்லை. ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியும். ஆண்டோட வார்த்தைக்கு நித்தியம் ரொம்ப முக்கியங்க. பரலோக ராஜ்யம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நம்ம படுறது சர்ச்சைக்கு வர்றது எல்லாம் வேஸ்ட், சும்மா. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சிந்தனை உங்களுக்குள்ள உண்டாகட்டும். இந்த கால நேரத்துல கொர்நேலியு குடும்பம் மாதிரி நம்முடைய குடும்பம் தேவ பக்தி உள்ள குடும்பமா, வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்திருந்தவர்கள், எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களா, ஊழியக்காரங்களை கனம் பண்றவர்களா, தேவ வழி நடத்துதல்படி நடக்கிறவர்களா, ஆமென், அபிஷேகம் பெற்றவங்களாய், ஆமென், ஸ்தோத்திரம், ஞானஸ்நானம் பெற்றவங்களாய் வாழ்ந்து நம்முடைய உறவின் முறை, ஆமென், ஸ்தோத்திரம், விசேஷித்த நண்பர்களுக்கெல்லாம் நம் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவங்களும் நித்திய ராஜ்யத்துக்குள்ள வரணும்.